குடும்ப சூழ்நிலைக்காக ஏதோ ஒரு தேடலை தேடி வெளிநாடு வரும் இளைஞனின் கதை தான் இது. அவன் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை விதி கொண்டுட்டு வருதுங்கிறத பார்க்கலாம். தம்பி இது துபாய் தம்பி, கொஞ்சம் அசால்ட்டாக ஓட்டி விட்டுருவாங்க, பார்த்து சுதாரணம் பண்ணுறேன், அப்போ தான் பிழைக்க முடியும். அப்பா என்ன நிலைமையில இருக்கா அவன் நல்லா தெரியும், விவசாயம் பண்ணணும், நம்ம நல்லா வர நீங்கள் அம்மூருக்கார அதனால தான் இருக்கா, நல்ல பேர் வாங்கிக்குவா. இப்போ அவனை வாடா தம்பி, நம்ம போய் பார்த்து பத்திரமா வச்சுக்கிறீங்க. வீட்டில் கஷ்டம் அதனால அடிச்சு பற்றி விட்டாங்க. சம்பளமாக எடுத்தால் கரெக்டாக வீட்டுக்கு அனுப்புற மாதிரி இருந்தீங்கன்னா உங்கள் கண்ட்ரோலில் எல்லாத்தையும் வச்சுக்கிறீங்க. நான் அலையில் இருக்கேன், அடிக்கடி வர முடியாது, அதனால தான் சொல்கிறேன். பார்த்துக்கிறீங்கண்ணே. எந்த ஊரா தம்பி? சென்னை. என்னடா இருக்கிறவங்க எல்லாம் மதுரைக்காரங்க, நீ மட்டும் சென்னைங்கிற? எங்கள் மதுரைக்காரங்க மட்டும் தான் வரணுமாங்க. வந்து சீக்கிரம் தூங்க, இப்போ எவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கியா? தம்பி பரவா தம்பி, 3 மணிக்கு எந்திரிக்கணும், 3 மணிக்கு எந்திரிக்கணும், 3 மணிக்கு எந்திரிச்சு 4 பஸ்ஸை பிடிக்கணும். 4 பஸ்ஸை விட்டா அப்படின்னா லீவ் ஆயிரும். லீவ் ஆயிடுச்சுன்னா அன்னைக்கு சம்பளம் கட் பண்ணிடுவா. வியாழன் டு சனி 3 நாள் சம்பளம் கட் பண்ணுவா. வியாழக்கிழமை கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஓகே தூங்கு. எந்திரா டேய், எந்திரா ஓப்பனாகிற வேலைக்கு போகிறதா இல்லையா? மண்டையா சுரிஞ்சுக்கிட்டு இருக்க. தம்பி வெடி காத்துக்கு வைக்கப்படாது. வா வா வா. काम नहीं है क्या? सवेरे से खड़ा है. என்னடா தம்பி, என்னடா உன்னால படுக்கிறீங்க, என்னடா ஆச்சு? அண்ணே வெயில் ரொம்ப அடிக்குதுண்ணே, நீர் கடுக்குதுண்ணே, ஒன்றும் பண்ண முடியல. என்னடா வந்து 10-15 நாளைக்கு உனக்கு வெயில் செட் ஆகலையோ? இல்லைண்ணே ஒன்றும் செட் ஆகல. தயவுசெய்து எனக்கு சிலாப்பில் மாற்றி விடுங்க. வந்தோம்னா ஏசிக்கு ஒதுக்கி போட மாட்டான். 6-7 மாதம் பாரு, தோது இருந்தால் மாற்றி விடுவான். வாப்பா சாப்பிடலாம், வாங்க, லேட் ஆயிடுச்சு வாங்க. அண்ணே பாட்டில் இருக்கானே, என்னடா புது பழக்கம்? உடம்புலாம் வலிக்குதே, ஒரு பெக்க அடிக்கலான்னு பாரு. அது சரி, வியாழக்கிழமை வேற சம்பளம் வேற போட்டுக்காங்க, வெளியே வந்தா போவான். வேண்டா காசு இல்லப்பா. ஏன்டா காசு இருக்குப்பா? அதான் காசு இருக்காம கிளம்ப வேண்டியானே. எங்கே போறது? எங்கேயாவது போக வேண்டியதான். எங்கேயாவதுண்ணா? ஆஸ்திரேலியா ஹோட்டல் போவான். எனக்கு எங்கேயா இருந்தாலும் பிரச்சனை இல்லப்பா, கிளம்பலாம் கிளம்பலாம். அப்புறம் என்ன தம்பி, உனக்கு என்ன மலையாளமா கேரளாவா? எந்த ஷர்ட் பிடிக்கும்? அண்ணா முடிஞ்சா? யாரா செலவு பண்ணா? எவ்வளோ செலவாச்சு? எல்லாமே செலவு. எல்லாம் செலவாயிருச்சா? மாதம் சம்பளத்தில் ஏன்டா அப்படி பண்ணுற? அவங்க பார்ட்டி கேட்டாங்க. ஏடா பாட்டி, சின்ன சின்ன சந்தோஷத்துக்காண்டி உங்கள் வாழ்க்கை ஏன்டா இழக்கிறியா? என்னமோ பண்ணி தொடங்கடா. என்னப்பா ஃபோன் பண்ணிடுறீங்க? என்ன ஆச்சு? எந்த ஆஸ்பத்திரியில்? பத்திரமா பார்த்தீங்க, நான் அப்புறமா ஃபோன் பண்ணுறேன். நான் தம்பி என்னடா ஆச்சு? அண்ணே அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைண்ணே, என்னன்னு தெரியலண்ணே. என்னடா ஏற்கனவே அப்பாவுக்கு உடம்பு தெரியலன்னா இப்போ அம்மாக்குன்றேன். சரியா சொல்ல விட மாட்டேங்கிறாங்கண்ணே. சரி வருத்தப்படா, 2 நாள் சரியா போக விடு. அண்ணே எங்கள் அம்மா ஊரில் இறங்கி போயிட்டாங்கண்ணே, நீ போய் அவனை ஏதோ பண்ணுண்ணே. உடனே எல்லாம் ஊருக்கு அனுப்ப மாட்டாங்க. உடனே ஊருக்கு அனுப்புறதுலாம் கஷ்டம்டா. இருக்கிறவங்கள பற்றி ஊருக்கு அனுப்பி விட்டாங்க. அண்ணே வீட்டுக்கு ஒரே ஒரு பிள்ளைண்ணே, ஏதோ பண்ணுண்ணே. சரி உங்கள் காலில் என்ன ஏதோ பண்ணுண்ணே. என்னடா புரியாமல் பேசிக்கிருக்க? ஏர் இந்தியாக்காரங்க 1 வாரமாக ஸ்ட்ரைக் பண்ணிக்கிறாங்கடா. அவங்க எப்போ முடிப்பாங்கன்னே தெரியாது. கம்பெனியில் பாஸ்போர்ட் கொடுத்தாலுமே மற்ற பிள்ளைலாம் டிக்கெட் ஃபுல்லாக இருக்கும். எப்படியும் குறைஞ்சபட்சம் 3 நாளாச்சும் ஆகும்டா. அண்ணே கம்பெனியில் அவங்க சொல்கிறாங்க இப்போ ஏர் இந்தியாவில் வந்தாங்க, பாஸ்போர்ட் எல்லாம் தரமாங்க, ஏர் இந்தியாவில் வந்தாங்க, டிக்கெட் கிடைக்க மாட்டேங்குது. அது என்ன ட்ரை பண்ணிங்க அப்படிங்கிறாங்க. அவங்களும் ட்ரை பண்ண சொல்லிடுறீங்க, பாருங்க என்னன்னு பார்க்கணும். இப்படி அழுகாரா 2 நாள் ட்ரை பண்ணணும்டா. அண்ணே நீ போய் அவனை ஏதோ அவரை ட்ரை பண்ணுவோம். சூழ்நிலை அப்படி இருக்குல்ல, ட்ரை பண்ணுவோம் அவரு. என்னடா வாழ்க்கை இது சாமி. அப்பா ஆத்தா செத்தா கூட ஊரை பக்கம் போய் பார்க்க முடியலடா. இதுக்காடா அங்கேருந்து நம்ம இங்கே வந்தோம். வேணாண்டா சாமி, வேணாம். இங்கே இருந்தா நம்ம சந்தோஷம் எல்லாம் போயிடும். அப்பா வேணாண்டா, இந்த துபாயை விட்டு சீக்கிரம் புறப்படுத்தாண்டா பார்க்கணும். எல்லாம் பட்டாதாண்டா புரியுது. சாமி சாமி. मिस्टर पारी, हाँ सर, मणिराज का सब क्लियर हो गया. मैं ड्राइवर के साथ पासपोर्ट और टिकट भेज देता हूँ. हाँ सर. मणिराज तुम घर जाओ, आराम करो, सब कुछ ठीक हो जाने के बाद आ जाओ. ஒன்றும் ஃபீல் பண்ணாத, பார்த்து போயிட்டு வா. நான் பாரதிட்ட பேசிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படாம போய் இப்போ பார்த்து போயிடாம போயிட்டு வாங்க. என்ன பண்ணியாச்சு? ஊருக்கு கிளம்பிட்டியா? வருத்தப்படாத. அம்மா இருந்ததுக்கு ஊருக்கு போக முடியல. இங்கே வந்துட்டு அப்படித்தான் ஆகும். ஊருக்கு போயிட்டு ஊரில் இருக்க எல்லாத்தையும் பார்த்துக்க. போயிட்டு ஒர்க்கு வருவியா? எதுக்கு? காசு பணம் சம்பாதிக்கிறா, அங்கேருந்து இங்கே அனுப்பிச்சி விட்டாங்க. காசு சம்பாதிக்கல.
கடைசியில் என் ஆத்தாவும் செத்து போயிட்டாங்க, அதுக்கும் போக முடியல. நான் செய்ய வேண்டிய காரியத்தை வேற எவனும் செஞ்சான். வேணாம், நான் வீட்டிலேயே சொந்தக்காரங்களோடய பார்த்துக்கிறேன். நீ வாழ்வோ சாவோ நீ என் சொந்த பண்ணலாம். வேணாம். வெளிநாட்டில் வாழ்கிற எல்லாத்துக்கும் ஒன்றே ஒன்று கேட்டுக்கணும், இங்கே வாழ்கிற மாதிரி ஊர்லேயும் வந்து யதார்த்தமாக வாழுங்க. இருக்கிறவங்களா சந்தோஷமாக ஊரில் வாழ்ந்துட்டு போகிறாங்க. இவன் வாழ்க்கையில் வாழ்ந்த மாதிரி வேற யார் வாழ்க்கையிலும் விதி விளையாடக்கூடாது. கட் 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 கட். இதெல்லாம் முறைப்படி தொழில் கற்றுக்கிறதுக்கு அப்புறம் தான். நிறைய கற்பனையோட என் கனவை நினைவாக்க கூடிய சீக்கிரம் வருவேன்.